சன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகேந்திரா இன்னைக்கு ஒரு புது லான்ச் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ப்ராடக்ட்டில் புதுசாக ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்கப் ட்ரக், அதாவது மகேந்திரா வீரோ அப்படின்ற ஒரு புது பிக்கப் ட்ரக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குது, இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, இது எவ்வளோ ப்ரைஸிங் பண்ணுறாங்க, இதில் என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மகேந்திரான்றதை வாங்க முழுசாக பார்க்கலாம். இந்த ட்ரக்கை அவங்க லான்ச் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த மகேந்திரா வீரோவை ரோட்டில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இது மகேந்திரா வீரோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான டிசைன் தான் இது கொடுத்துருக்கோம். நார்மலான ஒரு ட்ரக்கோ இல்லை பிக்கப் ட்ரக் டிசைனில் நாங்கள் இது பண்ணலைன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். முன்னாடி இருந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு லாரியை அழகாக சின்னதாக வந்துட்டு சுருக்கின மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கார் கைண்ட் ஆஃப் ஒரு லுக்கில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலே இந்த கலருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட் பொசிஷனாக இருக்கட்டும், இந்த ஹெட்லைட்டே ரொம்ப பெருசாக ஒரு லாரியோட ஃபீல் கொடுக்குது. ஆனால் லுக்கு வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான எஸ்யூஎஸ் ஒரு சுருக்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்படியே நம்ம இந்த சைடில் வந்தோம்னா இங்கே இந்த பேட்ஜ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம ரைட் சைடில் பார்த்தோம், லெஃப்ட் சைட்லையும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அது ஆர்னு சொல்ல முடியாது, ஒரு ருபீஸ் சிம்பிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க அதுன்னு சொல்லலாம். வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டோர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே நல்ல கிரிப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறி உட்கார்றதுக்கு நல்ல ஒரு கிராப் இது ஒன்று கொடுத்துருக்காங்க, கிரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்யூவி அதே மாதிரி நீங்கள் தார் ராக்ஸ் அந்த இதில் பார்த்துருந்தோம்னாலுமே நம்ம ஏறி உட்கார இங்கே ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இது குள்ளர் ஏறி உட்காரும் போதே ஒரு பெரிய வண்டிக்குள்ளர் ஏறி உட்கார ஒரு ஃபீல் நமக்குள்ளர் கிடைக்கும். வாங்க ஏறி உட்காரலாம். நல்லா கம்ஃபர்ட்டாகவே ஏறி உட்கார முடியுது. இந்த சீட் டைட் நல்லா கமாண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். இது வேணுனாலும் சீட்டை கொஞ்சம் நம்ம பின்னாடி புஷ் பேக் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்ட்ரைட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். இங்கேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோலாகவே இருக்குது. இந்த ஸ்டீரிங் வீலுமே வந்து பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்குறாங்க இந்த இதில். அதே மாதிரி இவங்க இதில் வந்துட்டு ஒரு புது ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வண்டியை வந்துட்டு ஹில்ஸில் ஏற்றும் போது இங்கே வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பவர் பட்டன் கொடுக்கும் போது வண்டிக்கு ஒரு பூஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நம்ம இந்த ஸ்லோப்பில் ஏறும் போது ஒரு குட்டி ஒரு பவர் மோடு ஆக்டிவேட் ஆகி வண்டியே ரொம்ப ப்ராப்ளமே இல்லாமல் எவ்வளோ வெயிட் நீங்கள் பின்னாடி அந்த ஃபுல் 2 டன் வெயிட் இருந்தாலுமே அதோட ஈஸியாக மேலே ஏறுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்துட்டு எதுலேயுமே இல்லை, இந்த மகேந்திரா வீரோவில் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மேனுவல் தான், ஃபுல் மேனுவல் இது கொடுக்குறாங்க. இது ஒரு 3 வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. V2, V4, V6. V6 தான் வந்து டாப் அண்ட் மாடல். அதில் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளச்சர், இந்த டச் ஸ்க்ரீனோடலாம் வருது. இந்த மகேந்திரா வீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பேக் ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் இது கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, விண்டோ இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பவர் இது கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபங்க்ஷனபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் கண்ட்ரோல் அப்படிலாம் வந்துட்டு இங்கே கையிலே இந்த இதிலே கொடுத்துருக்குறாங்க, அவங்களே எம்பெட் பண்ணி கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் எல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து அது ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் மகேந்திரா அதை இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஒரு ட்ரக்கில் இது வந்து நல்ல ஃபீச்சராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ஏசி கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த ஏசி வந்துட்டு இது நல்லா இருக்குது. ஆக்சுவலி இந்த பிளாக் பியானோ இதில் கொடுத்து ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதே பக்கத்தில் யூஎஸ்பி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 12 volts நார்மல் பேட்டரி சார்ஜுக்கும் இந்த இது கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு குட்டியாக ஒரு இடம் இருக்குது. இதில் நம்ம வேணும்னா நமக்கு தேவையான பொருட்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுவும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மகேந்திரா வீரோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2+1, அதாவது டிரைவரோட 3 பேர் உட்காரலான்னு சொல்கிறாங்க. இன்சைடில் நான் உட்காரும் போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லெக் ரூம் நல்லாவே இருக்குது, ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்குன்னே சொல்லலாம். இங்கே அதாவதுனா தேர்ட் பர்சனாக நீங்கள் விண்டோ பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது, அதே நீங்கள் மிடில் மேனாக நீங்கள் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா நீங்கள் இங்கே ஓரளவு கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது.
டேரெக்டாக உங்கள் கால் வந்து இங்கே நீங்கள் கீர் போடுற இடத்துல வந்து முட்டுது. அதுவும் இல்லாமல் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு லெக் ரூமே இல்லை. நீங்கள் ஒன்றா உட்காந்தா இப்படி குறுக்கி உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே உட்காரும் போது இந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கும் வருது, அதை வேறு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் கீர் நீங்கள் போடும் போது இந்த சைடில் வந்துட்டு டிரைவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். 3 பேர் இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு பெரியவர் ஒரு சின்ன பையன் அப்படி உட்காந்தாங்கன்னா 3 பேர் இதில் கம்ஃபர்டபுளாக போகலாம். இல்லைன்னா இதில் வந்து 2 பேர் தாராளமாக போகலாம். அதாவது நம்ம டிரைவரும் லக்கேஜ் கொண்டு வர இன்னொருத்தர் வேறு யாராக இருந்தாங்கன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம வந்துட்டு இதில் போகலாம். இந்த மகேந்திரா வீரோவில் இங்கே மேலேயும் ஒரு கிரிப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தான் பிடிச்சிக்கணும்னு இல்லாமல் மேலேயும் நீங்கள் ஏதாவது குண்டு குழியில் குலுங்கும் போது இங்கே மேலே பிடிச்சிக்கிறது கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். லக்கேஜ் கேரியர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 டன் வெயிட் வரைக்கும் இதால் கேரி பண்ண முடியுன்றாங்க. இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 to 10 ஃபீட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனால் 2 டன் வெயிட்டை வந்துட்டு கேரி பண்ண முடியும் அப்படின்றாங்க. இப்போ நமக்கு ட்ரைவ் பண்ணும் போதுமே நம்ம 2 டன் வெயிட்டோட தான் ட்ரைவ் பண்ணியிருந்தோம் சொன்னோம். அப்போ நமக்கான மேனுவரபிலிட்டி பிரேக்கிங்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எப்போவுமே அந்த பாடி கொஞ்சம் புஷ் முன்னாடி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த பிரேக் அடிக்கும் போது நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் இந்த மகேந்திரா வீரோ. இந்த மகேந்திரா வீரோவோட பேக் சைட் பார்த்திங்கன்னா வழக்கமான இருக்கிற நம்ம பிக்கப் ட்ரக்ஸில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்க்காக நம்ம வந்துட்டு ஒரு கேமரா ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. அதுக்கு கீழே அப்படியே பிலோ வந்தோம்னா ஸ்டெப்னி டயர் சேஃப்டிக்காக இங்கே ஒரு கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த பாடி ஃப்ரேமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த மகேந்திரா வீரோவில் இந்த செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட் டைமாக ஏர்பேக் ஃபீச்சர் கொடுக்குறாங்க டிரைவருக்கு. இந்த மற்ற எந்த வெஹிக்கிள்லையும் இல்லாதது இந்த மகேந்திரா வீரோவில் தந்திருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் வேரியன்ட் V6 வந்து வண்டி நீங்கள் வாங்கும் போதே அது வந்துட்டு இம்பில்ட்டாகவே வந்துடும். இதே இந்த V2 V4 வெர்ஷன் போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த காருக்கெல்லாம் இந்த கிராஷ் டெஸ்ட் பண்ணுவாங்களே AISO 96 அந்த தரத்துக்கான டெஸ்ட்டெல்லாம் இந்த வீரோவில் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் இந்த இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வண்டியை நீங்கள் ஃப்ரண்ட்டில் மோதும் போது சேஸில் தான் இதோட வெயிட் போகும், டேரெக்டாக உங்களுக்கு வந்து லாக் ஆகாது, இந்த டோர் லாக் ஆகாதுன்றபடி இதோட ஃப்ரண்ட் பாடி டிசைனை வந்து அப்படி ஈக்குவலாக பிரித்து பண்ணியிருக்கிறாங்க. அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிரிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த V6 வேரியண்ட்டில் செக்மெண்ட் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் இது கொடுத்துருக்குறாங்க, அந்த கேமரா கொடுத்துருக்குறாங்க. அந்த டிஸ்பிளேலே அதுக்கு வர்றது இதுக்கு முன்னாடி வேறு எந்த வண்டியிலையும் இல்லை. இந்த வண்டியில் வர்றது உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த V6 வேரியண்ட்டில் இந்த ஃபுல் டச் டிஸ்பிளே இது வருது இல்லை, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு IMAX தொழில்நுட்பத்தை வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி எங்கே போகுது, வண்டி எந்தெந்த நாளைக்கு சர்வீஸ் பண்ணணும், ஏசியை நீங்கள் இங்கேருந்தே கட்டு பண்ணலாம். அந்த ஃப்ளீட் ட்ராக்கிங் வசதிகள் எல்லாம் இம்பில்ட்டாகவே நீங்கள் வந்து மகேந்திரா வந்துட்டு இந்த ஆப்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதோட இந்த வண்டியில் இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குதுங்க. என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா இந்த டேர்னிங் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வண்டியை நீங்கள் திருப்பும் போது அதோட டேர்னிங் ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மகேந்திரா வீரோவில் வெறும் 5.1 மீட்டர் தான் இருக்குது. மீட்டர் இந்த ரேடியஸில் அது இருக்குன்றது வந்துட்டு குறிப்பிடத்தக்கது. ரொம்ப நல்ல ஃபீச்சராகவும் அதை வந்து பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் MDI டீசல் மற்றும் டர்போ MCN அப்படின்னு 2 என்ஜின் ஆப்ஷனோட வருது. இந்த 2 என்ஜின் ஆப்ஷனோட இதோட மைலேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுறது 18.4 கிலோமீட்டர் வந்துட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த டர்போ CNG என்ஜின் இன்னொரு வெர்ஷன் இருக்குது. அந்த வெர்ஷன் பார்த்திங்கன்னா 19.2 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து மைலேஜ் தருதுன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் இன்னும் அவங்க நமக்கு ஓட்ட அந்த இது வரல. அது வந்ததுன்னா அதோட ரேஞ்ச் எவ்வளோன்றதையும் கவனிக்கத்தக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டி சைட்லேருந்து பார்த்தோம்னா இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 16.4 ஃபீட் வரைக்கும் இதோட லென்த் இருக்குது. இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் வந்து 5 லீஃப் ஸ்ப்ரிங்ஸும் ரியரில் வந்து 8 லீஃப் ஸ்ப்ரிங்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்காகவே புதுசாக ஒரு மாடுலர் பிளாட்ஃபார்மே அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிளாட்ஃபார்மில் தான் இனி நிறையா வண்டிகள் வரும், எங்களோட
கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நிறையா இந்த பிளாட்ஃபார்மில் வரும்னு அவங்க வந்து மகேந்திரா சைடில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மகேந்திரா வீரோவில் இன்னொரு நல்ல ஒரு ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் லாங் ட்ராவல் ஏதாவது இந்த டிரைவர்ஸ்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு உங்களுக்கு களைப்பாக இருக்கும் போது இந்த சீட்டில் தான் மேக்ஸிமம் எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு நல்ல ஃபீச்சராக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சீட்ஸை நல்லா ஃப்ரண்ட்டுக்கு நல்லா நம்மளால் பெண்ட் பண்ண முடியும். இதை கழட்டிட்டிங்கன்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சீட்ஸையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஃப்ளாட் ஆச்சுன்னா ஒரு பெட் கைண்ட் ஆஃப் ஃபீலில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எம்டி ஸ்பேஸ் என்னப்பா இது வேஸ்ட்டாக இருக்குமானா இல்லை, அங்கேயும் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு தேவையான இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த டூல்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றது அவங்க ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் கொடுத்தது ரொம்ப நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம் மகேந்திரா கிட்டேருந்து. வாங்க இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டா நார்மலாக அது வந்துட்டு உட்கார மாதிரியே தான் இருக்குது. இந்த மகேந்திரா வீரோ 3 வெர்ஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது V2, V4, V6ன்னு 3 வெர்ஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு 3 என்ஜின் கேப்பபிலிட்டி வருது. ஒன்று பெட்ரோல், இன்னொன்று சிஎன்ஜி, இன்னொன்று எலக்ட்ரிக்காகவும் தராங்க. இந்த பேசிக் வெர்ஷன் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7.99 lakhsலையும் டாப் அண்ட் மாடல் 9.86 lakhsலையும் வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க மகேந்திரா. இந்த ப்ரைஸிங்க்கு மகேந்திரா வீரோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதை நீங்கள் பை பண்ணுவீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா கண்டென்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க சன் நியூஸ் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.